another side of the ஸ்டோரியே தெரியாம ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது போல அடுத்த பக்கத்தினுடைய ஸ்டோரி தெரியாம ஒரு தலப்பட்சமாய் ஒரு காரியத்தை நீங்க கேள்விப்பட்டது நிமித்தமாய் இதை சார்ந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற சில நிலைமைக்குள்ளாக நம்ம எல்லாரும் தள்ளப்படுறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் பைபிள் எடுத்து வச்சிருக்கீங்களா? நீதிமொழிகள் 18:17 எடுத்துக்கோ, சத்தமாக வாசிங்க. Proverbs chapter 18 verse 17. இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் யார் மாதிரி தெரியுமா? நீதிமான் போல் தெரியுமா? அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். இந்த வசனத்தை எப்படி விவரிக்கணும் அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் கூட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர்னு ஒரு காரியம் இருக்குது. இந்த எஃப்ஐஆர்ன்றது என்னென்னா, யார் ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க போய் போலீஸ்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதுவாங்க. இன்னாருடைய நபர் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு காரியம் சம்பவிச்சது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யார் ஒரு காரியத்தை போய் யாருக்கிட்ட சொல்கிறாங்களோ அதுதான் வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்றத எல்லாரும் நம்பிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? உதாரணத்துக்கு மோசே வந்து 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறான். 10 பேர் வந்து ஒரே காரியத்தை சொல்கிறாங்க. எப்போ அந்த இடத்துல போய் நம்மளால் ஆள முடியாது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தான், எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல அனாக்கியர்கள் இருக்காங்க, அமலேக்கியர்கள் இருக்காங்க, அங்கே போய் நம்மளை சுதந்திரித்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஒரு தலைப்பட்சமாய் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை மாத்திரம் சொல்கிறாங்க. இதை கேட்டவன இஸ்ரவேல் ஜனங்கள் முழுதுமா இரவு முழுதும் அழுகுறாங்களாம். ஏன் தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க சொன்னதுனால. யோசுவாவும் கேலபும் ஒரு காரியத்தை மாற்றி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய அர்த்தம் இதுதான். தன் வழக்கில் முதல் பேசுகிறவன், அதாவது ஒரு பிரச்சனையில யார் போய் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்களோ அவன் யாரா தெரியுமா அப்படின்னா, அவனுடைய நீதிபதிக்கு நீதிமானை போல தென்படுவானா. ஆனால் அதை தீர விசாரிக்கும் பொழுது தான் உண்மை என்ன என்பது புரியும். எதிர்ப்பு இந்த வசனம் புரிஞ்சுது? சத்தமா இல்லையா சொல்லுங்க.